தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். எனக்கு ஒரு போஸ்டர் பார்த்ததுலேருந்து அது எப்போ பார்த்தாலும் சிரிப்பாகவே வந்துட்டு இருந்துச்சு. அதாவது என்னென்னா, நேற்று நைட்டில் இருந்து ஒரு போஸ்ட்டு வந்து சஜஷனில் வந்துட்டு இருந்துச்சு. அது கீழே டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாமே நான் காணிக்கிறேன், நான் சைட்லேயும் போடுறேன். எக்ஸ்போஸ்ட் ஹிம்னு சொல்லிட்டு, அதாவது என்ன எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களாம். நம்ம இன்றைக்கி பல விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. அதை இதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சிடலாம். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன், அக்வர்டு ஃபேம். அதாவது நான் வந்து நிறைய பேர் புகழெல்லாம் சம்பாரிச்சிட்டேன். அடுத்தது ஷிஃப்டட் பார்ட்டிஸ் என்டிகே டு ஏடிஎம்கேவா. நாம் தமிழர் கட்சியில் ஆரம்பத்தில் இருந்தேன்னா, அடுத்தது அதிமுகவுக்கு நான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டேன். நோ வேலிட் டிகிரி, நான் படிக்கவே இல்லையா, நானே கிடையாது, நான் ஒரு ஏஐயா, நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக. அடுத்தது மிஸ்லீடிங் லீகல் கிளைம்ஸ், நான் ஒரு அட்வொகேட்டே இல்லாமல் நான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது இல்லீகலாக நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன்னா. நான் ஒரு அட்வொகேட்டே கிடையாதான், காலேஜ் பக்கமே போனதே கிடையாதான், வந்து கிளாஸில் கால் வச்சதே கிடையாதான். அது தாண்டி கீழே பாருங்களேன், நான் அந்த டெக்ஸ்ட்டு ஒன்றா போடுறேன். த பர்ச்சேஸ்டு ஃபேம், அதாவது அட்வொகேட் ஏபி நெல்சன் டிடின் புல்ட் இஸ் ஃபாலோயிங், ஹீ பாட் இட். அதாவது நம்ம இந்த சப்ஸ்கிரைபர்ஸ், யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபாலோவர்ஸ், ஃபேஸ்புக்கில் இருக்குது, எதுவுமே நம்ம வந்து சம்பாரித்தது கிடையாதான். வீடியோ போட்டு அது மூலமாக வந்து ஃபாலோவர்ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாம் கிடையாதான். இவங்க எல்லாரையுமே நான் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டேனா. ஏதோ ஒரு ஆப்பில் போய், இல்லை ஏதோ ஒரு யார்கிட்டையோ டெவலப் பண்ண அக்கௌண்ட்டை காசு கொடுத்து, உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் உள்ள பேஜ் இருக்குல்ல, அதை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேனா. அதுக்கு ₹1,00,000 செலவு பண்ணிட்டேனா. அது வந்து இந்த யூடியூப் சேனல்லாம் நான் செலவு பண்ணி வாங்கி, அதுக்கடுத்து ஃபேக் ரிலவன்ஸ், எல்லாமே ஃபேக். அடுத்தது திமுக எனக்கு ₹5,00,000 தரேன்னு சொன்னானுங்கல்ல. அதாவது என்னென்னா, விஜயை மட்டும் திட்டி பேசுப்பா, நீ வந்து திமுகவை திட்டாத, விஜயை திட்டி பேசு. நம்ம அண்ணன் சாட்டை அண்ணன் பண்ணுறாப்புல இல்லை, அதே மாதிரி விஜயை திட்டி பேசுப்பா, நீ திமுகவை திட்டாத, அதுக்காக நான் உங்களுக்கு மாதம் ₹5,00,000 வரைக்கும் தரேன்னு சொல்லி கனிமொழி அவர்களோட டீம்லேருந்து என்கிட்ட பேசினாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் இருக்கும் எலெக்ஷன், இந்த ஒரு 6 மாதம் ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ நான் வந்து என்னென்னா, அந்த ஒரு கேவலமான எனக்கு அந்த கான்ட்ராக்டே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். நான் ஒரு இன்டர்வியூவில் என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். அது ஆக்சுவலாக அது சொல்லக்கூடாது, நான் இந்த மாதிரி வந்து பேசினாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த ஆங்கர் வந்து கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னது வந்து, நான் வந்து ட்ரிக் அண்டர் 18 கிட்ஸ், 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை ஏமாத்துறதுக்காக இப்படி நான் போய் சொல்லிட்டேன். இந்த ₹5,00,000 தராங்கன்னு சொன்னது. அடுத்தது பொலிட்டிக்கல் நோமேட், அதாவது ஒன் டே ஏடிஎம்கே, தி நெக்ஸ்ட் டே என்டிகே, அட்வொகேட் ஏபி நெல்சன் டசன் ஹேவ் ஏ விஷன், ஹி ஜஸ்ட் ஹேஸ் ஏ ப்ரைஸ் டேக். ஒரு நாள் நாம் தமிழருக்கு ஃபேவராக பேசிட்டேன்னா, இன்னொரு நாள் அதிமுகவுக்கு ஃபேவராக பேசிட்டேன்னா. எனக்கு தெரில, நான் என்றைக்கு அதிமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, அதிமுக ஒரு நல்ல கட்சின்னு சொல்லிட்டு நான் என்றைக்கு சொன்னேங்கிறது எனக்கு தெரில. இன்னொன்று, நாம் தமிழர் ஒரு நல்ல கட்சி தான், ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற குறைகளை நான் சுட்டி காட்டியிருக்கேன். இந்த குறைகள் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கோங்கப்பா, நான் அந்த கட்சியில் தான் இருந்தேன் அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டியிருக்கேன். தவிர அந்த கொள்கையை கோட்பாடுகளையும் விமர்சிக்கிறதுக்கான தகுதி எனக்கு கிடையாது. காரணம் என்னென்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய கருத்து. ஸோ நான் அது விமர்சிக்கிறதெல்லாம் இல்லை, குறைகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த பாதை நீங்கள் போகிறது வந்து விஜய் விமர்சிக்கிறது சரியான பாதை கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் கொலாப்ஸ் பண்ணி விட்றீங்க. நீங்கள் அடிக்க வேண்டிய யாருன்னா திமுக அடித்தாதான் இந்த எலெக்ஷனில் திமுக கீழே இறங்கும். விஜய் வந்து அங்கே சிஎம் கிடையாது. ஸோ அதை நான் சொல்லும்போது, நான் இந்த இடத்துல விஜய் சிஎம் இல்லை, ஸோ விஜய் அடிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு நான் விஜய்க்காக பேசலை. நீங்கள் எல்லாரும் விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடணும், விஜய் ஒரு நல்லவர் வல்லவர், விஜய் வந்து தூய்மையான கரம் கொண்டவர், ஸோ மக்களுக்காக நிற்கிறாரு அப்படிங்கிறது எந்த நாளும் நான் பேசினதும் கிடையாது. இது வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்துக்கானீங்க, விஜய் இந்த எலெக்ஷனில் நீங்கள் எல்லோரும் டிவிகேக்கு போய் ஓட்டு போடுங்க, டிவிக்கு ஒரு நல்ல கட்சின்னு சொல்லியோ, இல்லை ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, ஏடிஎம்கே ஒரு நல்ல கட்சி, ஒரு வீடியோ எடுத்துக்கானீங்க. என்ன வேணாலும் நான் பண்ணுறேன், என்ன வேணாலும் நான் பண்ண ரெடி. ரெண்டாவது, சரி, அதுக்கு அடுத்தது வரேன். தி டிகிரி மிஸ்ட்ரி, காலிங் யுவர் செல்ஃப் அட்வொகேட் ஏபி நெல்சன் வித்தவுட் ஆக்சுவலி ஃபினிஷிங் யுவர் டிகிரி இஸ் எ ஸ்லாப் இன் த ஃபேஸ் ஆஃப் ரியல் லாயர்ஸ். நான் வந்து உண்மையான வக்கீல் அட்வொகேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபேஸில் வந்து ஸ்லாப் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு பொய்யான ஒரு அட்வொகேட்டான். இது நான் எங்கே போய் இது பண்ணுறதுன்னு தெரில. சத்தியமாக எனக்கு, நான் வீட்டுக்கு போயெல்லாம் நான் கேட்கல, எனக்கு கபோர்டில் தான் இருந்துச்சு. இது வந்து என்னென்னா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் 15/12/2025, அதாவது இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்து 2025 வருஷத்தில் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் நான் என்ரோல் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் தான் இந்த சர்டிஃபிகேட். இது வந்து பார் கவுன்சிலேருந்து கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட். இது என்ன தெரியுமா, இந்த தற்கொலைகளுக்கு படிக்காத இது வந்து என்னென்னா, பொன்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரியே தான், அந்த பாணியில் நான் சொல்கிறேன்னே. நம்ம தமிழ்நாட்டில் திராவிட தற்கொலை கூட்டம், படிப்பறிவு இல்லாத இல்லிட்ரேட்ஸ் இருக்காங்கிறது இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
இல்லை ஒரு ஒரு படம் உண்டு, என்னடா ஸ்பை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேரில் பின்னாடியே ஃபோனை தூக்கிட்டு வரியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிடெக்டிவ் வேலை பார்க்குறது கூட இந்த நாய்களுக்கு தெரில பாருங்களேன். இது வந்து பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலேருந்து நான் ஒரு அட்வொகேட்டுங்கிறதுக்காக படித்த ஒரு ரெப்யூட்டடான யூனிவர்சிட்டியில் படித்த அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார் கவுன்சிலில் சப்மிட் பண்ணி வழங்கப்பட்ட ஐடி கார்டு தான் இந்த ஐடி கார்டு. ஆக்சுவலாக அது சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட காலேஜில் போய் நீங்கள் இதை வாங்கிட்டு வாங்க, ப்ரொஃபஷனல் வாங்கிட்டு வாங்க, மார்க் ஷீட்டை வாங்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் வாங்கி அட்டண்டன்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் கரெக்டாக இவங்க 80% போயிருக்காங்களா காலேஜுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கப்பட்ட ஐடி கார்டு தான் இந்த ஐடி கார்டு. இதை தாண்டி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இது வந்து சவிதா காலேஜில் லா காலேஜில் நான் படித்ததுக்கான ஐடி கார்டு 2019 24 பேட்ச். நான் இது எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா, இது வந்து கொஞ்சம் நாளாகவே இந்த அலிகேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த வேலை வெட்டி இல்லாத பசங்களை மாதிரி வந்து நம்ம சும்மா வீடியோ போட்டுலாம் இல்லை. இப்போ கரண்டாக நான் என்னோடய சொந்த காஸ்ட்டில் கிட்டத்தட்ட 22,000 நினைக்கிறேன் ஜேர்னலிசம் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அதுக்கான ஐடி கார்டு. சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோ போட்டுட்டு இந்த பையனோட வேலை இதுதான் அப்படின்லாம் கிடையாது. நான் இப்போ கரண்டாக படிச்சுட்டும் இருக்கேன், ப்ளஸ் வீடியோவும் பண்ணிட்டுருக்கேன், ப்ளஸ் அதை தாண்டி நான் ஒரு ஃபேர்ம் வச்சு லைக் வந்து கேஸஸும் நம்ம வந்து அட்வொகேட்ஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நாங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிற வேலை. ஒரு டிடெக்டிவ் வேலை பார்த்தா உருப்படியாக பண்ணணும். பணம் இருக்கிறதுக்காக சும்மா என்கிட்ட கேட்டு அதுக்கடுத்து நான் வரேன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு அதையும் பார்த்துடலாம். அடுத்து என்னென்னா, இது வந்து அட்வொகேட் இல்லைங்கிறதுக்காக நம்ம காணிச்சிட்டோமா இந்த நாய்களுக்கு. இதை காணிச்சாலும் இவங்களுக்கு படிக்க தெரியாது. அது ஒன்று வைங்களா, 1ஆம் வகுப்பு கூட போயிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. அதுக்கடுத்தது இந்த கமாண்ட் கிளீனர் நோட்டீஸ் ஹவு நெகட்டிவ் ஃபீட்பேக் வேனிஷஸ். ஏபி நெல்சன் டெலிட்ஸ் த ட்ரூத் ஃபாஸ்டர் தேன் ஹி டிஃபைன்ட் ஹிஸ் லைஸ். அதாவது நான் ஒரு வீடியோ போட்டால் குறைஞ்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு 500லேருந்து 600 900 1000 கமெண்ட் வரும். இந்த கமெண்டெல்லாம் நான் பார்த்து எது எனக்கு எதிரான கமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் போய் டெலீட் பண்ணிடுவேன். எந்த கிரிஞ்சுத்தனமாக போய் இறங்கியிருக்கான்னு பாருங்களேன். நான் போய் உட்காந்து எனக்கு எவ்வளோ இந்த நாய்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் நான் இருக்கேன்னு நினச்சிட்றானுங்க. நான் போய் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன், ஐயோ இந்த கமெண்ட் அகேன்ஸ்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ டெலிட் பண்ணி. நீங்கள் வேணால் போய் கீழே போய் கமெண்ட் பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு கமெண்ட் அகேன்ஸ்டாக இருந்துச்சா, இல்லை இதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள். ஒத்த கமெண்ட் கூட நான் டெலிட் பண்ண கிடையாது. இத்தனைக்கும் அக்கௌண்ட் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது நான். எடிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் என்னோட ஒரு குட்டி தம்பி இருக்காப்புல. அவன் தான் என்னோடய வீடியோஸு ஏஐ நீங்கள் பார்க்கக்கூடிய தம்ப்நெயில் ஏஐ அதை தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஜெனரேட் பண்ணப்பட்ட ஃபோட்டோஸு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, ஒரே ஒரு சின்ன பையன். கிட்டத்தட்ட 20 வயசு ஆகுது. அவனும் படிச்சுட்டு இருக்கான். பார்ட் டைமாக எனக்கு வேலை பார்த்துட்ருக்கான். இந்த யூடியூப்பில் வரக்கூடிய இன்கமில் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக சரி செலவுக்கு வச்சுக்கிறதுக்காக, ஏன்னா சின்ன பசங்க தானே, எங்களுக்கு என்ன செலவு இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வரேன் என்னென்னா, பாட் எஜுகேஷன். Word on the street is a degree was finally purchased with money, not merit. ஏபி நெல்சன் இட்ஸ் ஆல் அபவுட் இன்வாய்ஸ். பணம் கொடுத்து நான் வந்து டிகிரியை வாங்கிட்டேன். பாருங்களேன், அதாவது ஃபஸ்ட்டு காலேஜில் படித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி எந்தளவு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து சும்மா போய் நீங்கள் டிகிரியை ஃபேக் பண்ணி எதுன்னு போய் வாங்க முடியாது. திருப்பி இந்த நாய்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அது ஓகே, அது ஒன்று. இந்த மேனிப்புலேஷன் செட்டிங் ஃபேக் நரேட்டிவ்ஸ் டு கன்ஃபியூஸ் த பப்ளிக் இஸ் அட்வொகேட் ஏபி நெல்சன்ஸ் ஸ்பெஷாலிட்டி. டோன்ட் ஃபால் ஃபார் த ஸ்கிரிப்ட். இந்த வீடியோலாம் நான் பேசுகிறேன், இதில் ஏதாவது ஸ்கிரிப்ட் தெரியுதா? மனசார நான் பேசுகிறேன். இந்த இவ்வளோ நேரம் பேசுகிறேன். சத்தியமாக நான் ஒன்று சொல்கிறேன்னே, எனக்கு வந்து வீடியோ நான் எதில் எடுக்கிறேன்னு தெரியுமா? என்னோடய ஃபோனில் எடுக்கிறேன். இந்த ஃபோனுக்கு இன்னொரு கதை இருக்குது. ஒரு iPhone 16 Pro Max வச்சுருக்கேன், 256 GB. பஜாஜில் இஎம்ஐ போட்டு நான் வாங்கினேன். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஃபோனை நான் இந்த ஃபோனில் அவுட் எடுத்துகிட்டு இதிலேருந்து என் தம்பிக்கு வந்து அவன் வந்து ஊரில் இருக்கான், கன்னியாகுமரியிலேருந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன். என் எடிட்டர் என் கூட எல்லாம் கிடையாது, எடிட் பண்ணிட்டுருக்கான். இதுலேருந்து நான் அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜிபி கிட்ட வரும். ஒரு வீடியோ 1.5 GB ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கடினம். உடனே உங்களுக்கு அந்த கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணி உடனே அமுச்சு பண்ணுறதுக்கு அது ஒரு லாங் டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். நானே இந்த வீடியோ எடுத்து விஎன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போட்டு சின்ன சின்ன கட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும்னா அதை மட்டும் ஆட் பண்ணி வாட்டர் மார்க் வச்சு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி நானே போஸ்ட் பண்ணி விட்டுறேன். எதுக்கு பாவம் அவனுக்கு வேலை கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், என்னோடய ஷார்ட்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் நல்ல எடிட்டிங்கில் இருக்குமே தவிர லாங் வீடியோஸ் அவ்வளோ எடிட்டிங் இல்லை. எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஐயோ இதெல்லாம் நம்மளால் ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான எடிட்டிங் நம்மளால் கொடுக்க முடியலன்னு. அது காரணம் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி தான். என்கிட்ட ஃபோன் இருக்குது, அது 1.5 GB வர்றதுனால, ஒரு வீடியோ வர்றதுனால என்னால் பண்ண முடியல. வர்ற காலத்தில் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபோன் வாங்கினது கூட எப்படி தெரியுமா, இவனுங்க என்னோடய படிப்பில் கை வைக்கும் போது தான் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா, உனக்கு என் மேலே என்ன வன்மம் வேணாலும் இருக்கலாம், இது எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த மனோ தங்கராஜ் அவரோட எக்ஸ்போஸ் பண்ணி பதவி பறிக்கப்பட்டதுக்கப்புறமா தான் இந்த வேலை ஒவ்வொன்றா ஆரம்பிக்குது. நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். 2023 நினைக்கிறேன்,
கோயம்பேடில் ஃபஸ்ட்டு பூ மார்க்கெட் இருக்குது, அடுத்து பழ மார்க்கெட் இருக்குது, அடுத்து காய்கறி மார்க்கெட் இருக்குது. பூ மார்க்கெட்டில் வந்து பெட்டி தூக்குறது, அந்த பூ பெட்டி பெட்டியோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நம்மளுடைய ஆசையை நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு திணிக்கணுங்கிறது எந்த அவசியமும் இல்லை. எங்கள் அப்பா காலைல எனக்கு தெரிஞ்சு ஒரு 8:30 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கடையில் நிற்பார். பேக்கரி கடை வச்சுருக்காரு ஊரில், கன்னியாகுமரியில். எங்கள் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு மாறி மாறி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் அப்பா எனக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வேணும்ப்பா, எனக்கு வந்து இந்தந்த வசதிகள் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்ப்பான்னு திணிக்கும் போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவங்க மண்ணில் சரி தன்னோட பையன் விருப்பப்பட்டிருக்கான், அது செஞ்சு கொடுக்கலங்கிற முடியும் போது அவங்க மண்ணில் எப்படி இருக்கும்? எனக்கு தான் 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, ஒரு நல்ல வாய் இருக்குல்ல, ஏதோ படித்த படிப்பை வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் வீட்டில் எதுவுமே நம்ம திணிக்கக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமாக செலவுக்கு எந்த காசும் வாங்காமல் கோயம்பேடு மார்க்கெட்டில் அந்த பூ மார்க்கெட் இருக்கும். லைக் இப்போது எனக்கு மருதுன்னு சொல்லிட்டு உள்ள ஒருத்தர் இருக்கார். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு எதாவது கான்டாக்ட் இருக்குன்னா, நீங்கள் எனக்கு ஃபேக்ட் செக் பண்ணணுன்னா, உங்களுக்கு லைக் ஏதாச்சும் டிடெக்டிவ் வேலை பார்க்கணுன்னா என்ன கேட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் வேலை பார்த்து அந்த காசை வச்சு டவுன் பேமெண்ட் கட்டி இந்த ஃபோனை வாங்கினேன். ஏன்னா இந்த ஃபோன் தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டுருந்தேன், ரெட்மி Xiaomi 11T Proன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன். இந்த ஃபோனில் ஒரு லெவலுக்கு மேலே எடிட் பண்ணி இதுவே செத்து போகிற நிலைமைக்கு ஆகிடுச்சு. சரி இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து ஒரு ஃபோனை வாங்கி இங்கே பாருங்களேன் எந்த நிலவில் இது போயிட்டுருக்குன்னு. அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணும்போது இவனுங்க படிப்பில் வந்து தொடும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த ஃபோனை வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்போது 20,000 22,000 டவுன் பேமெண்ட் கொடுத்து ஒரு நாள் வேலைக்கு போனால் 1000 ரூபாய் கிடைக்கும். கரெக்டாக நைட்டு 12 மணிலேருந்து விடியகாலத்தில் 4 மணி வரைக்கும். அதுக்கு ஏன்னா வீட்டில் அண்ணனும் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வந்து டாக்டராக இருக்காப்புல. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சொத்தை வித்தாச்சும் எங்களை படிக்க வச்சது, நல்ல காலேஜில் படிக்க வச்சார். என்ன அட்வொகேட்டாகவும் என் அண்ணனை டாக்டராகவும். அவன் வந்து லைக் நைட் டியூட்டி போயிடுவாப்புல, விடியகாலத்தில் வந்துடுவான். அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் ஓடி வந்துடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் லைக் கோயம்பேடு பக்கத்தில் லைக் அந்த ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, சிம்மையா நகர்னு சொல்லிட்டு, அதுக்கு பக்கத்தில் தான் என்னோடய வீடு. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது தான் எதுனா கோயம்பேடு மார்க்கெட்டு. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கும் பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். இது என் வீட்டில் தெரியாமல் கடைசியில் என்ன ஒரு நாள் எங்கள் அண்ணன் காலில் வரும்போது கண்டுபிடிச்சி வீட்டில் போட்டு கொடுத்துட்டாப்புல. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த நல்லா திட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன். உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சது இது மாதிரி மார்க்கெட்டில் வேலைக்கு போகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான். அந்த காசை வச்சு டவுன் பேமெண்ட் கட்டி பஜாஜில் இஎம்ஐ போட்டு இந்த ஃபோனை வாங்கி நான் அத்தனை வருஷம் 2020 நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எதை? பாலிடிக்ஸை கற்றுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக கற்றுக்கிட்டதை புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்தது தான், பேசி போட்ட வீடியோலாம் ரீச் 5 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு ஷார்ட்ஸு. என்னால் நம்பவே முடியல. நம்மளோட லாங் வீடியோஸ் எல்லாம் இந்தளவுக்கு ஒரு 20,000 50,000 1 லட்சம்னு சொல்லிட்டு வியூஸ் போகிறது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த சேனல் எவ்வளோ தெரியுமா? 100 வியூஸ் 200 வியூஸ் போனாலும் எனக்கு பெரிய விஷயம். இந்தளவுக்கு ரீச்சை கொடுத்தது நீங்கள் தான். ஏன்னா நான் அந்த 4-5 வருஷம் 2020-21 அந்த கொரோனா டைம்லேருந்து ஃபுல்லும் என்னென்னா பாருங்க, இதான் கஷ்டப்பட்டு நம்ம க்ரியேட் பண்ணும்போது இதெல்லாம் வர காலத்தில் சரிப்படுத்துவோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பண்ணுறதுக்கு? அப்போ என்ன ஆகுதுன்னா, மொத்தமாக நம்ம கற்றுக்கிட்டதை வீடியோ ஃபோனில் இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் கிடையாது, என்னோடய ஸ்கில்லை இன்வெஸ்ட் பண்ணேன். கற்றுக்கிட்டதை நம்ம ஒவ்வொன்றா பண்ணோம், வீடியோ எல்லாமே ரீச் ஆச்சு. இந்த ரீச்சும் வளர்ச்சியும் இந்தளவுக்கு இன்ஸ்டாகிராமில் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராமுங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம். அந்த என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்மில் அரசியலில் பேசி இந்தளவுக்கு ரீச் ஆகணும், இந்த லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் 6 lakhs + ஃபாலோவர்ஸ் இருக்குங்கிறது இட்ஸ் நடக்காத விஷயம். எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. லைக் வந்து ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடராக. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கராக இந்தளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சராக பொலிட்டிக்ஸ் மட்டுமே பேசி இந்தளவுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் ரீச் இருக்குங்கிறது யாருக்குமே கிடையாது. நம்மளுக்கு மட்டும்தான். ஒன்றா ஒன்லி ஏபி நெல்சன்கிற நபருக்கு மட்டும்தான். நெல்சன்கிறது என்னோடய பெயர் கிடையாது. எங்கள் அப்பா 2022 உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் ஊரில் நிற்கிறாரு. நிற்கும்போது ஒரு நல்ல மனுஷன், லைக் வந்து நானே சொல்கிறேன், அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார். காங்கிரஸ் கட்சியில் பேரரசு தலைவராக இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட இந்த மக்களுக்காக ஒரு பல விஷயங்களை செஞ்சார். அவர் மட்டும் பணம் வாங்கியிருந்தாருன்னா நாங்கள் எதுக்கே இந்த மாதிரி கஷ்டப்படணும்? எதுக்கு இந்த ஒரு கடன் நடத்தி அதில் காலையிலேருந்து நைட்டு வர நின்று ஒரு பிழைக்க தெரியாத மனுஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்ட ஒரு மனுஷன். லைக் வந்து என்ன எலெக்ஷனில் நின்னார், தோத்த ஒரு காரணத்தினால ஊருக்குள்ளே தோத்த என் அப்பாவோட பேரை தமிழ்நாடு முழுவதுமாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே வைராக்கியத்தினால நான் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் என்னை அறியப்படுறது எப்படி தெரியுமா? என்ன பேரில் தெரியுமா?
ஏபி நெல்சன் என்ற பெயரில். அது என் பேர் கிடையாது, ஆல்டன்ங்கிறது என்னோடய பேர். ஏபி நெல்சன்கிற என்னோடய அப்பா பேர் தான் இன்றைக்கி எல்லாரும் தெரியப்படுது. அதனோட எவ்வளோ பெரிய சந்தோஷம். இது எல்லாத்தையும் கெடுக்க நினைக்கிறது இந்த திமுக திருட்டு பயலுங்க. படிப்புலேயும் கஷ்டப்பட்டு சொத்தை ஊத்தாச்சும் நல்ல படிப்பை படிக்க வச்சார். என்னை அட்வொகேட்டாகவும் அண்ணனை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராகவும் படிக்க வச்சு இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்காருன்னா அது வேறு யாரும் கிடையாது, எங்கள் அப்பா. கடவுள் உயர்த்தி விட்டார், இந்தளவுக்கு தூக்கி விட்டுருக்காரு, சப்போர்ட் பண்ணார். ஆனால் கடைசியில் எங்கே கை வைக்கிறாங்க பாருங்களா, படிப்பில். லைக் வந்து நம்ம ஃபேக்காக பண்ணுறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், இன்ஸ்டாகிராமில் போன வருஷம் கரெக்டாக அந்த ஈசிஆர் சம்பவம் நடக்கும்போது ஜனவரி 30 14,000 ஃபாலோவர்ஸில் இருந்துச்சு. 2,000, 1000, 3000, 4000, 5000 சொல்லிட்டு ஏறி 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 இன்றைக்கி 6,11,000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில். இந்தளவுக்கு வளர்ந்து கொண்டு வந்திருக்கோன்னா இது காசு கொடுத்து வந்தது கிடையாது தம்பி. நான் இன்ச் பை இன்ச்சாக சொல்லுவேன். நான் எங்கேருந்து எப்படி வந்தேன், எங்கே என்ன பண்ணேன், மக்களுக்கு நான் இந்தளவுக்கு கத்தி கத்தி என்னால் மக்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்காங்களா, ஏதாவது பட்டிருக்காங்களான்னு கேட்டால் நான் பல சொல்லுவேன். 15,80,00,000 ஒர்க் ஆர்டரை நம்ம பேசி தோமையார் போகிற இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற தோமையார் போகிற இந்த கடற்கரை கிராமத்து மக்களுக்கு 15,80,00,000 ப்ராஜெக்டை ஒர்க் ஆர்டரை நம்ம சாங்ஷன் பண்ணி வாங்கி கொடுக்குறதுக்கான வேலையை செஞ்சோம், சாதித்தோம். அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு இந்த வயசில் 24 வயசில் நம்மளால் சாதிக்க முடிஞ்சதுங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா. இது எத்தனை பேர் இது பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. நான் பெருமைக்கெல்லாம் சொல்லலை. நம்ம பேசணும், எதாவது கேட்பாங்களே, நீ என்ன பேசிகிட்டே இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரோஜனம் கேட்கும்போது கிராம மக்களே பிரோஜனப்பட்டிருக்காங்க. அண்ணா நகரில் 5th அவென்யூவில் அந்த ஜெசி மோசஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் பிள்ளைங்க டெய்லி 3:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னு அந்த வழியாக தான் வருவாங்க. கரண்ட்டு ஹை வோல்டேஜ் கரண்ட் ஒயராக அந்தளவு அலட்சியமாக போட்டிருந்தாங்க. நம்ம வீடியோ போட்டு அடுத்த நாளே அதை தூக்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் நம்ம பேசி என்னென்னமோ மாறி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் உடைக்க நினைக்கணும், இந்த எக்ஸ்போஸ் பண்ணணும். இவன் வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு பண்ண நினைக்கிறது எவ்வளோ பெரிய கீழே இறங்கி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா, எந்த அளவுக்கு நம்ம விமர்சனங்கள் வருதோ, எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு இவனை வீழ்த்தணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வளர்ந்துட்டே இருக்கணுங்கிறதான் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். நல்ல சந்தோஷம் தானே, நீ பண்ணு. ஆனால் உருப்படியாக பண்ணு. நீ பணத்துக்காக பண்ணுற, நான் அப்படி கிடையாது, மக்களுக்காக பண்ணுறேன். நான் இப்போ அடித்து சொல்கிறேன், இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். எந்த பவரில் உட்காந்து நீ ஆடுறியோ, எந்த பவரில் உட்காந்து நீ விசாரிக்கிறியோ, நான் அடுத்து இதையும் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதே பவரில் உனக்கு ஆப்போசிட் சேரில் உட்காந்து அது எங்கேயா இருந்தாலும் சரி, இதே கேள்வியை வீடியோவில் இல்லை கிளட்டு பயல்களா, நான் வந்து கேள்வி கேட்க தான் செய்வேன், மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்க தான் செய்வேன். அர்ப்பணிச்சிட்டேன். என் லைஃபே இது போதும். இந்த ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்டு அங்கே போய் இது பண்ணிட்டு நான் கோர்ட்டு கேசஸாக நான் என்னோடய லீகல் ஃபார்ம் வச்சு நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் டீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் மக்களோட விஷயத்தில் எந்த எல்லைக்கு நீ போறியோ அதை விட உன் அப்பன் இல்லை, நான் ரெடியாக இருக்கேன், தயாராக தான் இருக்கேன். இந்த ஏஜில் நான் இந்த அளவுக்கு நம்ம பண்ணணுங்கிறது இது இன்றைக்கி நாளைக்கான இதெல்லாம் கிடையாது தம்பி. பல வருஷத்தோட உழைப்பு, இன்னும் பல நூற்றாண்டுகள் பேசணுங்கிறதுக்காக நான் போடக்கூடிய உழைப்பு. அடுத்தது வரேன், கிளாஸ்மேட் கிட்டே விசாரிச்சாங்களாம். Those who studied with AP Nelson in college know the truth. He's always been the வினோதமானவன் டைப் வித் ஹிடன் அஜாண்டா. நான் வந்து ஒரு வினோதமானவனா, உண்மைதான். எல்லாரும் 100ல் 101 ஓடும்போது நான் மட்டும் கிளாஸில் டிபேட்லேயோ இல்லை ஏதாவது ஒன்று பேசுகிறதுலையோ இல்லை தமிழ் தேசிய கருத்துக்கள் பதிவு பண்ணுறதுலையோ என்ன பண்ணாலும் வினோதமாக தான் தெரியும். அதாவது நான் கிளாஸ் பக்கமே போனது கிடையாது, காலேஜ் பக்கமே போனது கிடையாது, தான் டிகிரியே ஃபேக்கா. அப்போ எப்படிடா என் கிளாஸில் கூட படித்தவனுக்கிட்ட நீ விசாரிச்ச? அது எப்படி எனக்கு கிளாஸ்மேட் ஆனால்? நான் காலேஜுக்கு பக்கமே போகலைன்னா எப்படி? ஹூ இஸ் த கிளாஸ்மேட்? அந்த கிளாஸ்மேட் நான் வினோதமானவன் சொல்கிறான்னா, நான் அப்போ காலேஜ் போயிருக்கேன்ல, கிளாஸ் போயிருக்கேன்ல, எந்தளவு பைத்தியக்காரங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பைத்தியக்காரங்கள்லாம் பதில் சொல்லணுங்கிறது எனக்கு தலையெழுத்து, வேறு வழி இல்லை. நம்ம ஆடியன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். நிறைய பேர் நமக்கு அனுப்பிச்சு, பிரதர் இது என்னன்னு பாருங்கள், இது ஃபேக்கா இல்லை என்னங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையெழுத்து. ஆனால் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த நாய்க்கு போஸ்ட்டுக்கு கீழேயும் ஒருத்தர் அழகாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரி, அவன் என்ன தான் நீ சொல்கிற மாதிரி ஃபேக்கான இருக்கட்டும், பேசுகிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் லைக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கமெண்ட்டை. அதுவும் மக்கள் நம்புகிறாங்கல்ல, அது எனக்கு போதும். உண்மையிலே இவனுங்க வந்து கேட்குறாங்களா விசாரிக்கிறாங்களா அப்படிங்கிறது என்கிட்டே கால் பண்ணி வேணால் கேளுங்க. என்னோடய நம்பர் வேணால் நான் தரேன். 9042257136ங்கிறது என்னோடய ஆஃபீஸ் நம்பர். லைக் வந்து 9655567369ங்கிறது என்னோடய பர்சனல் நம்பர் தான். பர்சனல் நம்பர் வேறு ஒன்று இருக்குது. இது கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் நான் வந்து வாட்ஸ்அப்பில் நீ மெசேஜ் பண்ணால் நான் வேணால் டெக்ஸ்ட் பண்ணுறேன். 9655567369 இது என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர்.
ஃபீல் ஃப்ரீ டு டெக்ஸ்ட் மீ. என்ன கேள்வினாலும் கேளு, என்னனாலும் கேளு, நான் உனக்கு தரேன். இந்த மாதிரி கேவலமாக டிடெக்ட் பண்ணுறேன்னு பேரில் நான் வேணால் இன்னும் நான் தரேன், இன்னும் வேணால் பாயிண்ட்ஸ் தரேன். அடுத்த கேள்விக்கு வரேன். அதாவது என்னென்னா, ஷேடோ கேம்ஸ், பி கேர்ஃபுல், அட்வொகேட் ஏபி நெல்சன் செக்ஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் த கிரிட்டிசிஸ் டு அட்டாக் தம் இன்டைரக்ட்லி a ட்ரூ ஃப்ராட் மூவ். நான் வந்து ஒரு ஃப்ராடு. கரெக்டாக என்னென்னா, நான் யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறேனோ அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணி இது நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதுங்கிறத பார்த்து தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது. மனோ தங்கராஜ் வந்து மினிஸ்டரா இல்லை கவுன்சிலரா? இஸ் எ மினிஸ்டர், பால்வளத்துறையோட அமைச்சர், ஐடி துறையோட அமைச்சர், எம்எல்ஏ, மக்கள் பிரதிநிதி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அந்தளவுக்கு ஒரு பவரில் இருக்கக்கூடிய நபர். எனக்கு என்னோடய சொந்த பக்கத்து தொகுதி, சொந்த மாவட்டம், அவர் எனக்கு ரிப்பீட் அடிக்கும்னு தெரியாமல் தான் நான் பேசுகிறேன்னா, அந்தளவுக்கு ஒன்றை மாதிரி நான் விவரம் இல்லாமல் நான் இருக்கிறேன்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு புரியலை. நான் மந்திரி, எங்கள் ஊர் மந்திரியும் கேள்வி கேட்க தான் செய்கிறேன், கிட்னி திருடின மந்திரியும் எம்எல்ஏயும் கேள்வி கேட்க தான் செய்கிறேன், முதலமைச்சரையும் கேள்வி கேட்க தான் செய்கிறேன். இதெல்லாம் பேக்ரவுண்ட் இல்லாத நபர்களா? இல்லை, எனக்கு புரியலை. முதலமைச்சர், மந்திரி, எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பாருங்களேன், 5 lakhs ஆர் 0 credibility. என்னை யாரும் நம்புறதே கிடையாது, மக்கள் நம்புறதே கிடையாது. நம்பாமல் தான் இத்தனை லட்சம் மக்கள் நம்மளை பார்க்குறாங்க, இத்தனை லட்சம் மக்கள் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. தி டிஎம்கே பிரைட் ஸ்டோரி இஸ் த பீக் ஆஃப் ஏபி நெல்சன்ஸ் ஃபேக் நரேட்டிவ் டு பிரெயின் வாஷ் த யூத். நான் வந்து யூத்தை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிருக்கேன். இது எந்த அளவுக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரில. கொலை பண்ணுறதுக்கும் இந்த நாய்ங்க தயங்க மாட்டானுங்க, எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. படிப்பில் வந்து கை வைக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். ஆனால் தவறுகளை சுட்டி காட்டும்போது, என்கிட்ட ஆதாரம் இருக்கும்போது, ஏன் ஒன்று கொலைச்சிட்டு இருக்குதே, நான் இது சொல்ல விரும்பல. ஏன் ஜூலியோட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணல? ஜூலிக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணல, பேசலை. இந்த கிழட்டு பயலுங்கள்லாம், லோக்கலில் இருக்கிற இந்த கவுன்சிலர் கூட சண்டை போட்டுட்டு இருந்த பயலுங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி பேச ஆரம்பிக்கும் போது, நான் ஏன் இதை தெளிவுபடுத்தணும், இந்த நாய்ங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு அப்படி நினச்சேன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ட்விட்டரில் வந்து எழுத ஆரம்பித்தாங்க, இவன் ஒரு அட்வொகேட் கிடையாது, இவன் வந்து காலேஜுக்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேறு ஒன்றும் கிடையாது. நான் பேசுகிறதுல என்ன பொய் அப்படிங்கிறது உன்னால் சுட்டி காட்ட முடியுமா? கிட்னி திருட்டில் பொய்யா, இல்லை மலையை கொள்ளடிச்சதுக்கு பொய்யா, இல்லை 4000 கோடி ரூபா கொள்ளடிச்சது பொய்யா, இல்லை 48,000 கோடி ரூபா செந்தில் பாலாஜி கொள்ளடிச்சது பொய்யா? இதெல்லாம் நான் பேசினேன்னா, இதெல்லாம் நான் இடி வந்து உன்னோட தலைவனை உன்னோட அரெஸ்ட் பண்ணுறதுக்காக, எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறதுக்காக ஆர்டர் கொடுக்குது. அதை பண்ணுறதுக்கு வக்கில்லை, அதை நான் பேசுகிறேன், அது ஃபேக்கா? சரி, நான் அட்வொகேட் இல்லைன்னு வை, நான் காலேஜ் பக்கமே போகலைன்னு வையேன், நான் பேசுகிறது என்ன ஃபேக்குங்கிறத சொல்கிறா பார்ப்போம். இந்த திருட்டு மொல்ல மாதிரி பயலுங்கெல்லாம், நீ எனக்கு வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா எனக்கு போட்ட இந்த பிச்சையான இந்த படிப்பை அவர் கஷ்டப்பட்டு அவரோட லைஃப்பை இது பண்ணிட்டு எனக்கு சொத்தை விற்று எனக்கு வந்து படிக்க வச்சார்ல, இதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு வரும்போது அங்கே தான் அந்த ட்ரிகர் பாயிண்ட் தான். வேறு ஒன்றும் இல்லை. நீ நாளைக்கு இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று, எனக்கான கோலுங்கிறது இந்த படிப்பை வச்சு ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் கிடையாது, வேறு இன்னும் இருக்குது. ஸோ அதனால் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்கப்பா. இன்னும் பல விஷயம் இருக்குது. உனக்கு தேவைன்னா என்ன தரவுகள் வேணாலும் கேளு. என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், 9655567369. ஃபீல் ஃப்ரீ டு டெக்ஸ்ட் மீ அட் எனி டைம். மக்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ்ஸ், ஃபேக்காக பார்க்கக்கூடியது எல்லாத்துக்கும் நம்ம வந்து முட்டு கொடுத்து இந்த மாதிரி என் ஐடி கார்டு, இது மாதிரி என் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க முடியாது. பட் இது ரொம்ப நாட்களாக வந்துட்டு இருந்த ஒரு அலிகேஷனால தான் நான் இது பேசுகிறேன். எந்தளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அந்தளவுக்கு நான் உங்களை நம்புகிறேன். நம்மக்கிட்டே இருந்தது இவனுங்களை மாதிரி காசு பணம் எல்லாம் பேக்ரவுண்டெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு ஏதோ நம்ம அப்பா அம்மா மந்திரிகள், எம்எல்ஏக்கள் அப்படிலாம் கிடையாது. சாதாரண ஒரு குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். கடைசியில் ஒரே நம்பிக்கைனா வேறு யாரும் கிடையாது, நீங்கள் மட்டும்தான். பார்த்துப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.